பல நாட்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இது. ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு மரத்தோட கிளையில ஒரு கூடு இருந்துச்சு. அதுல அன்னப்பறவை தம்பதிகள் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தான். அவன் பிறந்ததுல இருந்தே கருப்பா இருந்தான். அவன் பிறந்ததுல இருந்தே அவனோட அம்மா அப்பா அவனை ரொம்பவே மட்டம் தட்டி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க பாரு, எவ்வளவு கருப்பா இருக்கா. நம்ம இனத்துல இவ்வளவு கருப்பா யாராச்சும் இருக்காங்களா? இது எங்கிருந்து வந்துச்சு? ஆமாங்க, சரியா சொன்னீங்க. நம்ம குழந்தைதான் இப்படி கருப்பா பிறக்கணுமா? இவனால நாம யாருக்கும் மூஞ்சியே காட்ட முடியல. நமக்கு ஒருவேளை அழகான குழந்தை பிறந்திருந்தா நமக்கு சமூகத்துல எவ்வளவு மரியாதை கிடைச்சிருக்கும். இதே போல நாட்கள் கடந்துட்டு இருந்தது. அப்புறம் அந்த அன்னப்பறவை தம்பதிகள் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு நாளும் வந்துச்சு. அவங்களுக்கு ஒரு அழகான குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையும் அவங்க அம்மா அப்பா போலவே அழகா இருந்துச்சு. இங்க பாரு, இதுதான் அழகான அன்னப்பறவை. ஆனா அந்த கருப்பிய பாரு, அத பார்த்தா அன்னப்பறவை மாதிரியே இருக்கு. நீங்க ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? நம்மளோட சின்ன பையன் எவ்வளோ அழகா இருக்கான். நாம எல்லா பாசத்தையும் நம்மளோட அழகான குழந்தைக்கு கொடுப்போம். அம்மா அப்பா, என்னை ஏன் இப்படி மட்டம் தட்டிட்டு இருக்கீங்க? நான் கருப்பா இருந்தா அது என்னோட தப்பா? வாய மூடு. உன்னால எல்லாருமே எங்களை கேலி செய்யறாங்க. உன்னை எங்க பையனை சொல்லிக்கிறது கூட எங்களுக்கு வெக்கமா இருக்கு. பாவம் அந்த கருப்பு அன்னப்பறவை அங்கிருந்து சோகமா பறந்து போச்சு. அப்புறம் ஒரு நாள் காட்டுக்குள்ள கிளிராஜா எல்லா பறவைகளுக்கும் ஒரு விருந்து வச்சாரு. அங்க எல்லா பறவைகளும் அவங்களோட குழந்தைங்களோட வந்தாங்க. பாவம் இவங்களோட அப்பா அம்மா, இவங்களோட குட்டி எவ்வளவு கருப்பா இருக்கு. இந்த குட்டி எவ்வளவு கருப்பா இருக்கு. ஆனா இன்னொரு குட்டி எவ்வளவு அழகா வெள்ளையா இருக்கு. அப்பதான் கிளிராஜா அங்க வந்தாரு. அப்புறம் கருப்பு அன்னப்பறவைய பார்த்து, இந்த பையன் எவ்வளோ கருப்பா இருக்க. இது உங்களோட அன்னப்பறவைக்கு ஒரு களங்கம். இன்னைக்கு வரைக்கும் இப்படி கருப்பான அன்னப்பறவைய பார்த்ததே இல்லை. ஆமாங்க ராஜா, எங்களோட இனம் எவ்வளவு வெள்ளையா எவ்வளவு அழகா இருப்போம். பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கருப்பு அன்னப்பறவை எல்லாரோட பேச்ச கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. நான் கருப்பா இருந்தா என்ன ஆக போகுது? எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கணும்ட்டு அவசியம் ஒண்ணும் இல்லல்ல. அப்புறம் என்ன பொறுத்தவரை நான் ரொம்பவே அழகா இருக்கேன். ஏய், அதிகமா பேசாத. கருப்பா இருந்தாலும் கூட என்னைய எதிர்த்து பேசுறியா நீ? உனக்கெல்லாம் இங்க பேசுறதுக்கு தகுதி இல்ல. மன்னிச்சிருங்க மகாராஜா, இந்த கருப்பு அன்னப்பறவை எங்க குடும்பத்தையே சங்கி சிரிக்க வச்சுட்டா. சரி, நாங்க போயிட்டு வரோம். அப்புறம் அந்த அன்னப்பறவை குடும்பம் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. நீ எங்களோட மானத்தையே வாங்குற. நீ ஒரு துரதிருஷ்டக்காரன். உன்னால எங்களுக்கு எல்லா இடங்களையும் அவமானங்கள் தான். ஆமா, இவன் என்னோட மூக்கையே வெட்டிட்டான். அப்புறம் அந்த சின்ன பையனை பார்த்து சொன்னாங்க, அட, இந்த குட்டிய பாரு, எவ்வளவு அழகா இருக்கு. எவ்வளவு அழகான குட்டி பிறந்ததுக்கு எல்லாருமே என்ன பாராட்டுறாங்க. ஆனா உன்னை பார்த்தா எல்லாருமே என்ன திட்டதான் செய்யறாங்க. நான் கருப்பா பிறந்தேன், அது என்னோட தப்பா அப்பா? இது அந்த கடவுள் கொடுத்த நிறம். நானும் உங்க பையன் தானேப்பா. தம்பி அழகா இருக்கான், நான் கருப்பா இருக்கேன். இதுல என்ன பெரிய விஷயம் இருக்குப்பா? எங்களுக்குள்ள இருக்கிற ரத்தம் ஒண்ணுதானே. பாத்தீங்களா எப்படி எல்லாம் வார்த்தைக்கு வார்த்தை பேசிட்டு இருக்கான்? இவன் அசிங்கமா இருக்கான்னு கொஞ்சம் கூட வருத்தமே இல்ல. இவனை நம்ம வீட்டை விட்டு துரத்திடலாம். நம்ம திட்டு வாங்குறதாவது கொஞ்சம் மிச்சமா இருக்கும். இதனால நம்ம தினமும் எல்லாருக்கிட்ட அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கோம். ஆமா, இவன் இங்க இல்லாததால யாருக்கும் எந்த நஷ்டமும் இல்ல. இன்னும் நமக்கு தான் நல்லது. யாருமே நம்மள பார்த்து கேலி செய்ய மாட்டாங்க. இவனால எல்லாருமே நம்மள கேலி செய்யறாங்க. அத பாரு, கருப்பு அன்னையோட அம்மா அப்பான்னு. நீங்க என்ன இங்க இருந்து துரத்த வேண்டிய தேவையில்லை. நானே உங்களை விட்டு கிளம்பி போயிடுறேன். இப்படி பாரபட்சத்தை பாக்குற இடத்துல எனக்கு இருக்கணும்னு தோணல. என்ன கருப்பு கருப்புன்னு கிண்டல் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. இப்படி சொல்லி அந்த கருப்பு அன்னப்பறவை அங்க இருந்து பறந்து போய் பக்கத்துல இருக்கிற இன்னொரு காட்டுக்குள்ள வாழ ஆரம்பிச்சுட்டான். அவங்க அம்மா அப்பா இருக்கிற காட்டுக்குள்ள ஒரு பூனை வந்திருந்தது. அந்த பூனை காட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பறவைகளையும் ஒவ்வொன்னா வேட்டையாடி சாப்பிட்டுருச்சு. இப்போ அந்த கருப்பு அன்னப்பறவையோட அம்மா மட்டும்தான் இருந்தாங்க. அப்புறம் காட்டுக்குள்ள இருக்கிற மிச்ச பறவைகள் மூலியமா கருப்பு அன்னப்பறவைக்கு இத பத்தி தெரிஞ்சது. கருப்பு அன்னப்பறவை, உங்க காட்டுக்குள்ள ஒரு கெட்ட பூனை வந்ததுன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் அது எல்லா பறவைகளையும் வேட்டையாடிடுச்சான். கொஞ்சம் பறவைகள் மட்டும்தான் மிஞ்சிருக்கான். நீ உண்மையதான் சொல்றியா?
இது நிஜம்னா இப்படிப்பட்ட கஷ்டமான நேரத்துல நான் என் குடும்பத்தோட இருக்கணும். கருப்பு அன்னப்பறவை பறந்துகிட்டே அவங்க அம்மா கிட்ட போச்சு. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் உயிரோட தான் இருக்கேன். நான் உங்களுக்கு எதுவுமே நடக்க விட மாட்டேன். நான் உங்களை பாத்துப்பேம்மா. கண்ணு, உன்னோட அப்பாவையும் தம்பியும் அந்த கெட்ட பூனை கொன்னிடுச்சு. இப்படி சொல்லி அவங்க அம்மா அழுதுட்டு இருந்தாங்க. இத பார்த்து கருப்பு அன்னப்பறவை அவங்க அம்மாவை கட்டி அணைச்சுக்கிட்டான். நீங்க கவலைப்படாதீங்கம்மா, உங்களோட இன்னொரு பையன் உயிரோட தான் இருக்கான். நான் உங்களை என் கூட கூட்டிட்டு போறேன். வாங்க, நாம இந்த காட்டை விட்டுட்டு இன்னொரு காட்டுக்கு போயிடலாம். அந்த இடத்துல எனக்குன்னு ஒரு வீட்டை கட்டிக்கிட்டேம்மா. கருப்பு அன்னப்பறவை அவங்க அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு இருந்தது. அப்பதான் அந்த கெட்ட பூனை அவங்க முன்னாடி வந்துச்சு. அப்படியா, இந்த காட்டுக்குள்ள ஒரு அன்னப்பறவை மட்டும்தான் மிஞ்சதுன்னு நினைச்சேன். ஆனா இப்போ ஒன்னுத்துக்கு இன்னொன்னு ஃப்ரீயா கிடைக்குது. கெட்ட பூனையே, எங்க அம்மாவை ஏதாவது செஞ்ச அப்புறம் நடக்கிறதே வேற. ஓஹோ, அப்போ நான் உன்னையே முதல்ல சாப்பிட்டுடுறேன். இப்படி சொல்லி அந்த பூனை அந்த அன்னப்பறவைக கிட்ட போயிட்டு இருக்கும் போதே கருப்பு அன்னப்பறவையோட சில நண்பர்கள் பறந்து வந்தது. அந்த பறவை நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து கெட்ட பூனைய அவங்களோட கூர்மையான மூக்க வச்சு கொத்திக்கிட்டே இருந்தது. பாத்தியா கெட்ட பூனை, நீ செஞ்ச பாவத்துக்கான பலனை அனுபவிச்சுட்டு இருக்க. விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, இனி யாரையும் கொல்ல மாட்டேன். யாருமே அந்த பூனைய மன்னிக்கல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த கெட்ட பூனை இறந்து போச்சு. அந்த கருப்பு அன்னப்பறவை தன்னோட அம்மாவை கூட்டிக்கிட்டு இன்னொரு காட்டுக்கு போயிட்டான். அவங்கள தான் கூடயே வச்சுக்கிட்டான். அங்க அவங்கள ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டான். அவங்க அம்மா தான் செஞ்ச தவற உணர்ந்துட்டாங்க. கண்ணு, என்ன மன்னிச்சுடு. நான் உன்னை சரியாவே பாத்துக்கிட்டது இல்ல. நான் எப்பயுமே பாரபட்சத்தை பார்த்தேன். நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டதே இல்லடா கண்ணா. நான் உன்னோட நிறத்தை மட்டும்தான் பார்த்தேன். ஆனா இன்னைக்கு நீ மட்டும் இல்லனா என்னையும் அந்த பூனை வேட்டையாடி சாப்பிட்டு இருக்கும். அப்புறம் என்னால எதையும் செஞ்சிருக்க முடியாது. பரவாயில்லம்மா, எல்லாருமே தப்பு செய்வாங்க. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நீங்க உங்களோட தப்ப உணர்ந்துட்டீங்க. நீங்க யோசிக்கிற விதமும் மாறிடுச்சு. கருப்பு கூட ஒரு நிறந்தான்ட்டு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. எல்லா நிறமும் ஒண்ணுதான். அன்னிலிருந்து கருப்பு அன்னப்பறவையும் அவனோட அம்மாவும் அந்த காட்டுக்குள்ள சந்தோஷமா வாழ்ந்தாங்க.